என்னப்பா, கதை சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்கள் ரெடியா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கி ஸ்டேஷனில் இருந்து பல பிரச்சனைகளுக்கு பிறகு வெளியே வந்த மானசியின் மனநிலை எரிச்சல், கோபம், குழப்பம் என்று அவரை தெளிவாக எதை பற்றியும் யோசிக்க விடாமல் தடுமாற செய்திருந்தது. எரிச்சல் அந்த கரைவேஷ்டி கும்பலால், கோபம் இவ்வளவு நேரம் ஒரு குற்றவாளியைப் போல் அவர் விசாரணைக்கு படுத்தப்பட்டதினால், குழப்பம். ஏன் அப்படி நடந்தது? தான் ஏன் அப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதை விட தன் கூட இருந்து தன்னை காப்பாற்ற முயற்சி செய்யாமல் அவன் ஏன் ஏன் போக வேண்டும்? அந்த அளவிற்கு அவனுக்கு அற்பமாய் போய்விட்டோமோ என்று சுய பச்சாத்தாபம் ஏற்பட்டது. ஸ்டேஷனுக்கு அழைத்து வரும்பொழுது ஜீப்பில் அழைத்து வரப்பட்ட மானசி எங்கே போவது, எப்படி போவது என்று தெரியாமல் அப்படியே நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்க, ஸ்டேஷனில் இருந்தவர்களை எல்லாம் ஒரு வழி பண்ணி என்னுடைய செல்போன், பர்ஸ் காணாமல் போனதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துவிட்டு பொடிநடையாய் நடந்து வந்து கொண்டிருந்தார் சார்லஸ். மானசியை பார்த்து முதலில் கடந்து செல்லவே நினைத்து அடிமனசில் ஒரு உறுத்தல். என்னாச்சு? ஏன் இன்னும் இங்கே நிற்கிறீங்க? வார்த்தைகளில் உணர்ச்சிகளை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வெறுமையான ஒரு துணியில் பேசினார். நான் இங்கே நின்னா உங்களுக்கு என்ன? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அவரை போல் சார்லஸின் மனதிற்குள், உனக்கு தேவையா இந்த செருப்படி? பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. இருந்தும் அப்படியே விட்டு போக அவரால் முடியவே இல்லையே. அவரின் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காது. அவரும் சில அடி தள்ளி அப்படியே நின்று கொண்டிருக்க, அந்த நேரம்தான் சரியாக மானசியின் ஃபோன் அடித்தது. அழைப்பை ஏற்று மறுபக்கம் சொன்ன விஷயத்தை கேட்டு பெரிதாய் அலட்டிக்கொள்ளாமல், நான் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். நிறுத்தி நிதானமாக வந்தது பதில். ஒரு பெருமூச்சோடு, ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா என்று அவர் செய்த முயற்சி வீணாய் போக போக அவரின் பிபி ஏகத்திற்கும் எகிற, இதையெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்த சார்லஸ் பைக்கை எடுத்து வந்து மானசியின் முன்னால் நிற்க, அவர் அதை முதலில் அலட்சியம் செய்ய மீண்டும் ஆட்டோவை மானசி எதிர்பார்க்க, அவரின் நேரம். ஒரு ஆட்டோ கூட நிற்காமல் போக, சார்லஸ் பைக் ஹாரனை மிகவும் சத்தமாக விடாமல் அடிக்க, அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மானசி முதலில் அதிர்ந்து பின் திரும்பி முறைக்க, அப்படி பார்த்தா பயந்துருவோமா என்ற ரீதியில்தான் இருந்தது சார்லஸின் பார்வை. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். எங்கே தான் எங்கேயோ அவசரமாக போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க, இறக்கி விட்டுறேன். கேள்விப்படாதீங்க. பாதியிலலாம் கழட்டி விட்டுற மாட்டேன். எனக்கு பாதியிலலாம் விட்டுட்டு போகிற பழக்கம் இல்லை. குத்தலாய் வந்தது வார்த்தைகள். அது மானசியை பாதித்தது. முகம் சுண்டக்காயை சுருங்க, அந்த சுணக்கம் கூட, ஐயோ வார்த்தை விட்டுட்டோமோ? கிளம்பி போக பார்த்தவரை வழிமறித்து அவர் சொன்ன விலாசத்தை கேட்டு ஒரு சிறு அதிர்ச்சி. அது கூட சில நிமிடங்களுக்கு தான். வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் மானசியை அழைத்து வந்தது அந்த 5 அடுக்கு சொகுசு மாளிகைக்குத்தான். அது மினிஸ்டர் வரதனுக்கு சொந்தமான அவரின் வீட்டுக்குத்தான். வீட்டின் முன்னால் காக்கி கூட்டம் பரபரப்பாய் வேலை செய்திருந்தது. பெரிய அளவில் பிரம்மாண்டமாய் இருந்த அந்த வரவேற்பு அறையில் பலரின் சலசலப்பு சத்தமும், கண்களில் பயம் உறைந்து இருந்தாலும் முகம் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் நிர்மூலமாக இருந்தது. எத்தனையோ பார்த்திருக்கோம்,
ஆனால் இப்படி ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. அங்கு மும்முரமாய் கடமையே கண் என்று வேலை பார்த்து கொண்டிருந்த போலீஸ்காரர்களின் அனைவரின் எண்ணமாக இருந்தது. மிகவும் நேர்த்தியாக கிஃப்ட் ராப் செய்யப்பட்டு அதன் வெளித்தோற்றம் பார்ப்பவர்களின் கண்ணை கவரும் வண்ணம் இருந்தது. ஆனால் அதன் உள்ளே இருந்தது பார்ப்பவர்களை பதற வைக்கும் அளவிற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதில் இருந்தது இடுப்பிற்கு கீழான மனித உடல், மனிதனின் உடல். அதை பார்த்து 95 வயதான வரதனின் அப்பா நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்துவிட, அவரை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு தன் வீட்டு விசேஷத்திலேயே இப்படி ஒரு வேலையை பார்த்தது யார் என்று தெரியாமல் திணறி போயிருக்கிறார். அவருக்கு மட்டுமே பயம், பதட்டம், கோபம் எல்லாம். விஷயம் கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ருத்ரனுக்கோ எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் அவர் தன் வேலையை பார்த்து கொண்டு இருக்க, அதுவே வரதனுக்கு இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அவருக்கு மட்டும்தான் அது சம்பவம், ருத்ரனுக்கு இல்லை. அவரது வேலையை பொறுத்தவரை இப்படியான சம்பவம் ஒரு நாளைக்கு ஒன்று என்று அவர்கள் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இப்படி இருக்க அவரிடம் ஒரு அலட்சிய பாவனை இருக்கவே செய்தது. இருந்தும் முறையாக அவர் தனது விசாரணையை நடத்தி கொண்டுதான் இருந்தார். அந்த இடத்திற்கு அவசரமாய் வந்து சேர்ந்தார் நம் ஃபாரன்சிக் டாக்டர் மானசி. கடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் யோசித்து வருத்தப்படவோ கோபப்படவோ கூட நேரம் இல்லாமல் மானசி உள்ளே நுழையும் போதே கையில் கிளவுஸுடனும் முகத்தில் மாஸ்குடனும் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை தேட உடனே அவரை நோக்கி ஓடி வந்தான் அவரின் அசிஸ்டண்ட் பியூஷ். ஓப்பன் செய்திருந்த அந்த பெட்டியின் அருகில் சென்று உள்ளே கிடந்த அந்த பிணத்தை பத்திரமாக எடுத்து வெளியே வைக்க சொன்னார் டாக்டர் மானசி. மானசியின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த பெட்டியிலிருந்து வெளியே எடுத்த பின் அதில் இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ஏதாவது டிஎன்ஏ கிடைக்குமா என்று மிக ஜாக்கிரதையாய் அவர் பார்த்து கொண்டிருக்க, மானசியை அங்கு பார்த்ததுதான் வரதனின் கண்களில் ரௌதிரம் தாண்டவம் ஆடியது. ஆனால் மானசியோ அங்கு அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை என்ற ரீதியில் தன் வேலையை மிக கவனமாய் அவர் பார்த்து கொண்டு இருக்க, அவரின் அருகில் வந்த ருத்ரன், என்ன மானசி, என்ன தோணுது? உங்களுக்கு நல்ல வேலை இருக்குன்னு தோணுது. அதை விட முக்கியம், அதீதமான கொலவெறியில் யாரோ பண்ண சம்பவம் இது. ரொம்ப சீரா சரியா அளவா வெட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இறக்க போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பாதி உடம்புக்கு சொந்தக்காரன் ரொம்ப டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கணும். ஆமாம், பாதி இருக்கு, மீதி எங்க என்று மானசி கேட்க, தெரியல, இதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தோம். ஆமாம், ஃப்ரம் அட்ரஸும் இல்லை, டூ அட்ரஸும் இல்லை. எந்த கொரியர் சர்வீஸில் இப்படி ஒரு பார்சல் டெலிவரி பண்ணுறாங்க? நானும் கவனித்தேன். ஸோ மினிஸ்டர் சாரை யாரோ ரொம்ப நாளாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும். எனிவே, அது உங்கள் பிரச்சனை. இது உங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக போகுது ருத்ரன். ஏன்னா இதில் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை. ஏதாச்சும் டிஎன்ஏ கிடைக்குமான்னு நான் லேபுக்கு கொண்டு போனால் தான் தெரியும். இந்தால சங்கிலியால் இடத்துல கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கணும். கத்தியால் ரொம்ப அளவாக ஆழமாக அங்கங்கே வெட்டி இருக்காங்க. வர இந்த கிரிமினல்ஸோட மூளை எப்பா எப்படியெல்லாம் யோசிக்குது. ப்ரூட்டல் மர்டருக்கு அர்த்தம் தேடினா இந்த கேஸ் பக்காவாக பொருந்தும். ஸோ இங்கே வச்சு எதுவும் சொல்ல முடியாது.
ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்படி மானசி கேஸை பற்றி ருத்ரனிடம் மும்முரமாய் பேசிக்கொண்டு இருக்க, அவரை பார்வையாலேயே பொசுக்கி விடுவது போல் வரதன் அவரை முறைத்து கொண்டிருந்த சமயம் மானசியை இறக்கிவிட்டு அவரின் பின்னாடி அவரை தொடர்ந்து அவர் பின்னாடியே வந்து சத்தமே இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டு இருந்த அனைத்தையும் ஒட்டு கேட்டு கொண்டு நிற்க, யதார்த்தமாக ருத்ரனின் பார்வை அவர் மீது பட, சார்லஸ் நல்ல பரிச்சயம் இருந்தது. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இங்கே? அட என்ன சார், ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு கோட்டசிக்கு கூட கேட்க மாட்டீங்களா? கேட்குற நேரமும் இடமும் இன்னும் இல்லையே. மானசி, இல்லை சார், அவர் என்னை ட்ராப் பண்ண வந்தார். அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், நான் வந்ததை விடுங்க. உங்களுக்கு நல்லா வேலை வந்திருக்கு போல். சார்லஸ், புரியுது சார், நான் இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் என்று கிஃப்ட் ராப் பண்ணப்பட்டிருந்த அந்த பெட்டியை எட்டி சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருக்க, அதில் முக்காவாசி இரத்தத்தால் தோய்ந்து இருக்க, அவருக்கு அதனுள் எதுவோ தெளிவில்லாமல் தெரிய, ருத்ரன் சார், இந்த பெட்டியை நல்லா செக் பண்ணிங்க. எங்கள் ஆளுங்க பார்த்தாங்களே. அப்படின்னா இந்த பெட்டியை செக் பண்ண அவங்கள கூப்பிட்டு நல்லா ஐ டாக்டராக போய் பார்க்க சொல்லுங்கள். ஏன், என்ன என்னமோ பெட்டிக்குள்ளே இருக்குது, ஆனால் அது பாதி ரத்தத்தில் நனைஞ்சிருக்கு என்று சொல்ல, மானசி என்ன இருக்கும் என்று பார்க்க உண்மையில் ஏதோ இருந்தது. மானசி அதை வெளியே எடுக்க, அதன் ஒரு பக்கம் இரத்தத்தால் தோய்ந்திருந்தது. 4ஆய் மடிக்கப்பட்டு இருந்த அந்த காகிதத்தை பக்குவமாய் பிரித்து எடுக்க, மறு பக்கம் புரியாத எழுத்துக்கள். அது எந்த மொழி என்றே யூகம் செய்ய முடியாமல் தடுமாற, புருவங்கள் ஒன்றோடு ஒன்று முடிச்சிட்டு கொண்டது. அவரின் தடுமாற்றத்தை பார்த்த சார்லஸ் எட்டி பார்க்க, ஆமாம், இது எந்த ஒரு பாஷை என்று கேட்க, அதை பொறுமையாய் தன் கையில் வாங்கி பார்த்த ருத்ரன் அதை பார்த்து சில நிமிடங்கள் யோசனையில் இருந்தார். அது தமிழ் போலவும் இருந்தது, தமிழ் இல்லாமல் வேறு பாஷை போலும் இருந்தது. கொஞ்சம் தன் மூளையை கசக்கி, பார்த்திபன், ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்துகிட்டு வாங்க. ஏன் சார், ஏதாவது புரியுதா? இது இது பல பண்டை தமிழ் போல இருக்கு. ஓ, செந்தமிழ். இதில் என்ன சார் எழுதியிருக்கு? முழுமை பெறாத தமிழ் எழுத்துக்கள் போல. இல்லை, தமிழ் எழுத்துக்கள் தானா என்று சந்தேகப்படும் அளவிற்கு அதில் சில எழுத்துக்களால் 2 வரி வாக்கியம் இரத்தமா மையா என்று இனம் காண முடியாத அளவிற்கு, ஆனால் ஏதோ ஒன்றால் எழுதப்பட்டிருந்தது அந்த 2 வரி வாக்கியம். பேப்பர் பேனா கையில் வந்த பின் அதில் இருந்த எழுத்துக்களை கவனமாய் பார்த்து சில நிமிடங்களில் ருத்ரன் ஏதோ எழுதி முடிக்க, அதை அவரின் உதடுகள் முணுமுணுத்தது. கலியின் வேட்டை ஆரம்பம், கல்கியின் வேட்டை தொடரும் என்ற வாக்கியத்தை படித்ததும் அவரது கண்கள் நேர்கொண்ட பார்வையில் பார்த்தது மினிஸ்டர் கலிவர்தனைத்தான். அப்பொழுது யாரோ தெளிவாய் திட்டம் போட்டு செஞ்சதுதான் இது வெறும் ஆரம்பம்தான். இது போல இனி அடுத்தடுத்து நிறைய நடக்கும் என்ற எச்சரிக்கைதான் இது. புரிந்தது அவருக்கு. சன்னமாய் சொன்னது மற்ற இருவருக்கும் சரியாக கேட்காமல் போக, சார்லஸ் அந்த பேப்பரை வாங்கி கொஞ்சம் சத்தமாகவே படித்தார்.
கலியின் வேட்டை ஆரம்பம், கல்கியின் ஆட்டம் தொடரும். சாரி, கலியின் வேட்டை ஆரம்பம், கல்கியின் வேட்டை தொடரும். கல்கி கல்கி கல்கினா இந்த கடவுளோட அவதாரம்னு சொல்லுவாங்களே மானசி. ஆமாம், அது கலியுகத்தோட முடிவில் கஷ்டப்படுற மக்களை கலி அரக்கன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு வர கடவுளோட அவதாரம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு கடவுள் எடுக்க போகிற 10வது அவதாரம்னு சொல்லுவாங்க. வர கடவுளை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க போலையே. ஐயோ, என்ன ருத்ரன் சார், இந்த கல்கியை கண்டுபிடிக்கிறது அத்தனை சுலபம் இல்லை போல. தெளிவாக திட்டம் போட்டு மினிஸ்டரையே மிரட்டியிருக்கான். மினிஸ்டரை வேட்டையாடாமல் விட மாட்டேன்னு என்ன பண்ண போகிறீங்க? சவாலாகவே கேட்டான் சார்லஸ். அவனாலும் என்ன பண்ண முடியும்னு அவன் காமிச்சிட்டான். என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் காமிக்கிறேன். விட மாட்டேன். யார் விட போகிறா? யாரை வேட்டையாட போகிறா? அந்த விதிக்கு மட்டுமே தெரிந்த. இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். டியூரேஷன் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் மிச்ச கதையை நாளைக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல அப்படின்ற உங்கள் கதையை உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கதைகளை கேட்குறதுக்கு மறக்காமல் JR நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கதை சொன்னது நான் RJ ஜெயராஜி.